மட்டுமல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கிறது, லா தசுப்பு துப்பஅன் ஃபஇன்னஹு கத் அஸ்லம். துப்பை திட்டாதீர்கள், காரணம் அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார். துப்பையின் கூட்டத்தை திட்டலாம். இங்க ஒரு வேறுபாடு கரெக்டா சரியா கவனிக்க வேண்டும். துப்பா என்பவர் வேறு, அவர் முஸ்லிம், அவர் அல்லாஹ் ரசூலின் மீது அன்பும் காதலும் கொண்டவர். ஆனால் அவருடைய கூட்டத்தார்கள் இறைவனையோ தூதரையோ எதையும் இஸ்லாமை ஏற்காதவர்கள். எனவே அந்த கூட்டத்தவர்கள் அல்ல, இவரை மட்டும் திட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் மதீனாவிலே ஒரு வீடு கட்டினார். சில அறிவிப்புகளில் உண்டு, வீட்டை கட்டி அந்த வீட்டில் கடைசி காலத்தின் நபி வந்தால் தங்குவதற்காக இந்த வீடுன்னு அந்த ஊர் பெரியவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டார். அந்த வீட்டிலே தான் வாழையடி வாழையாக அன்றைக்கு இருந்தவர்களின் வாரிசுகள் வாழ்ந்து 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 வந்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போகிற போது அந்த வீட்டில் அப்ப இருந்தது அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபு அய்யூபுல் அன்சாரி வீட்டில தான் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்ட்டா தங்குறார். இது அல்லாஹ் செய்த ஏற்பாடு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரசன், அது உண்மையாகவே அரசன் கட்டின வீடு. ஏன்னா மக்காவுல அன்னைக்கு இருந்த மதீனாவுல பூரா மண்ணு செவரு அது இது இருந்தப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தது மதீனால அவங்க வீடு. அபு அய்யூபுல் அன்சாரி வீடு மண்ணு வீடு தான், பழக வீடு தான். ஆனால் கீழ்த்தளம் மேல்தளம் என்று 2 தளம் இருந்தது. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல இருந்தது. இந்த வீட்டை கட்டி கொடுத்து வருகிற கடைசி கால நபிக்காக என்று கொடுத்து விட்டு போனது துப்பா மன்னர். அவருடைய வழிவழியாய் வந்து இப்போது அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அங்க வீட்டுல குடியிருக்காங்க. வாருங்கள் இப்ப விஷயத்துக்கு வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால நுழைஞ்சிட்டாங்க. இந்த ஒட்டகம் அமர்கிற இடத்தில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு முடிவாயிருச்சு. ரசூலுடைய ஒட்டகமான கஸ்வா போய் கரெக்டா பள்ளி கட்டுற இடத்துல உட்கார்ந்து மீண்டும் எழுந்த அந்த ஒட்டகம் மீண்டும் போய் எங்க உட்காருதோ அங்க ரசூலுல்லாஹ் தங்கறது முடிவாச்சு. இந்த வீட்டுக்கு முன்னால் உட்கார்ந்தது. ஏற்கால இந்த வீட்டை அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறார். இன்னும் சில அறிவிப்புகளில் இப்படி வருகிறது, மஸ்ஜித் இடம் தெரிஞ்சதுக்கு பிறகு எங்கேயாவது போய் தங்கணும். ரசூலுடைய பேக்கேஜ், அவர்களுடைய பையை மூட்டை எல்லாம் வந்து ஒட்டகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. எங்க தங்குவாங்க ரசூலுல்லாஹ் எல்லாத்தோட எதிர்பார்ப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பனு நஜ்ஜார் இங்க இருப்பாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமாமார்களுடைய வீடு. அது ஒரு பெரிய வரலாறு. சல்மா என்கிற அந்த பெண்ணுடைய மகன் தான் அப்துல் முத்தலிப் அவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வகையில் மாமாக்களுடைய வீடு அங்க இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் பேர் பனு நஜ்ஜார். பனு நஜ்ஜார்ங்கறவங்க அஹ்வாலுன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமாமார்கள் அப்படின்னு அர்த்தம், காலுகள். அங்க அவங்க வீடு கிட்ட தான் நிக்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னுட்டு கேட்டாங்க, ஐயுதாரின் கரீபு அஹ்லினா, எங்களுடைய இந்த குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்கிற வீடு எதுன்னு கேட்டாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு பக்கத்துல நின்னுட்டவங்க சொன்னாங்க, தாரி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என் வீடு இங்க இருக்குன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை பார்த்தார்கள். பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த பையை தூக்கிட்டாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு எங்க வேற பக்கம் போயிட கூடாதுல, தூக்கிட்டு நேரா போயிட்டாங்க. கீழ்தளம் மேல்தளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருக்கட்டும், எந்த டிஸ்டர்பும் இல்லாம. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவி மட்டும் தான், 2 பேர் கீழ இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னப்போ, என்னை சந்திப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். ஒவ்வொரு தடவையும் நான் மேல இருக்கிறது வருபவர்களுக்கு சிரமம், உங்களுக்கும் சிரமம், அவர்களை படியேற வைக்கிற எனக்கும் சிரமம், ஒண்ணும் வேண்டாம் நான் கீழே இருந்துக்கிறேன்ட்டாங்க. ஏசா மனசு உறுத்தல். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு காதலர் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு என்ன ரசூலுல்லாஹ் கீழே நம்ம மேலையா? திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க மேல போங்கன்ட்டாங்க. கணவனும் மனைவியாய் மேலே இருக்கிறார்கள், கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, ஒரு நாள் மேல இருக்கிறப்ப தண்ணி கொட்டிருச்சு. அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி பக்கவான பில்டிங் எல்லாம் இல்ல. அது எங்கேயோ ஓட்ட அங்கங்க கேப் எல்லாம் இருக்குது. தண்ணி நேரா கீழே தான் ஒழுகும். கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இந்த தண்ணி கீழே விழுந்தது, வலிஞ்சு போய் துவாரத்துல இறங்கி அது கீழ்த்தளத்துக்கு போறதுக்குள்ள அதை அடிச்சு பிடிக்கிறாங்க. அந்த கணவனும் மனைவியும் இருக்கிற துணியை பூரா எடுத்து போட்டு கீழே போக விடாம அத்தனை ஈரமா போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கீழே தண்ணி போயிடக்கூடாது. மறுநாளே முடிவு பண்ணாங்க அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு இதுக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே வைக்க கூடாது, ரசூலுல்லாஹ் மேல தான் வைக்கணும். இங்க நாம நடக்கிறது சத்தம் போடுறது எல்லாமே கீழே கேட்கும். கீழே ரசூலுல்லாஹ்வுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உட்கார்ந்து பேசினாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க கீழே இருந்து நாங்க மேல இருக்கிறது எங்க மனசு ஒப்பல, நீங்க அல்லாஹ்வுக்காக மன்னிக்கணும், நீங்க மேல தான் போகணும். வலுக்கட்டாயமாக ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு பிடிவாதமா சொன்னதனால சரின்னு சொல்லி மேல போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களும் உம்மு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களும் 2 பேரும் கீழே இருந்தாங்க என்பது வரலாறு.